நமது பாரத பண்பாட்டில் சில நியதிகளை கடைப்பிடித்து வாழ்ந்து வந்தனர் நம் முன்னோர்கள். சிலவற்றை நினைத்தால் திகைப்பாக இருக்கும். இருந்தாலும் நியதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து காட்டினார்கள். பாண்டவர்கள் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகளான திரௌபதியை சுயம்பரத்தில் வென்று அவளை அழைத்து கொண்டு தங்கள் ஆசிரமம் திரும்புகின்றனர். குந்தியிடம் ஆசிரம வாசலில் நின்று கொண்டே தர்மர், "அம்மா, நாங்கள் இன்று அபூர்வமான பிச்சை ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம்" என்றார். குந்தியும், "எதுவாயினும் ஐவரும் ஒற்றுமையாக அதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள்" என்று கூறிவிடுகிறாள். அனைவரும் திகைத்து போகின்றனர். அதன் பிறகு உண்மையை உணர்ந்த குந்தி தேவி தன் தவறை உணர்ந்து கலங்குகிறாள். தங்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடமான நிலையை எண்ணி வேதனையால் துடிக்கும்போது அங்கு வருகிறார் வியாசர். அவரிடம் தர்மர், "திரௌபதி எங்கள் ஐவருக்கும் உரியவள் என்பதுதான் உண்மையா? எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும்" என வேண்டினர். அப்போது திரௌபதியின் கதையை கூற ஆரம்பிக்கிறார் வியாசர். நாம் செய்யும் தீமைகளுக்கு தண்டனையாக மட்டும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. நாம் செய்யும் நன்மைக்கான பரிசினை அனுபவித்து இன்பமாக வாழவும் திரும்ப மறுபிறப்பினை எடுக்கிறோம். அப்படிப்பட்ட மறுபிறவிதான் இந்த திரௌபதி. முற்பிறவியில் அவள் பெயர் நலாயினி, சிறந்த கற்புக்கரசி. நலாயினியின் கணவர் யார் தெரியுமா? அவர்தான் மௌத்கல்ய ரிஷி. இந்த மௌத்கல்ய ரிஷி பேரழகியான நலாயினியை மணமுடித்த கதை மற்றொரு கிளைக்கதை. நலாயினி அரச சுகத்தையெல்லாம் விட்டுவிட்டு மௌத்கல்யருடன் ஆசிரமத்திற்கு சென்று அவருக்கு பணிவிடை செய்தாள். அவரோ கற்புக்கரசியான நலாயினியின் பதிபக்தியை சோதித்தறிய நினைத்தார். மௌத்கல்யர் தன்னை ஒரு தொழு நோயாளனாக உருமாற்றி கொண்டார். அவருடைய புண்ணிலிருந்து சீல் வழியும். இருந்தாலும் நலாயினி அருவருப்பு படாமல் அதை துடைத்து கணவருக்கு வேண்டிய பணி செய்தாள். ஒரு நாள் சோதனையின் உச்சகட்டமாக மௌத்கல்யர் நலாயினியை அழைத்து, "நான் இந்த ஊரில் உள்ள விலைமாதரிடம் போக ஆசைப்படுகிறேன். என்னை அவளிடம் அழைத்துச் செல்" என்றார். நலாயினியும் கணவனை ஒரு கூடையில் வைத்து சுமந்தபடி அங்கேயும் அழைத்துச் சென்று கணவரின் ஆசையை நிறைவேற்றினாள். இப்படி நலாயினி அவர் கொடுத்த அனைத்து சோதனைகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டாள். மௌத்கல்யர் மனம் நெகிழ்ந்து, "அம்மா, உன்னைப்போல் ஒரு பெண்ணை எங்கு தேடினாலும் கிடைக்காது. உனக்கு வேண்டிய வரத்தை கேள்" என்றார். மேலும் அவரே, "நீ மறுபிறப்பெடுக்கும் காலம் வரும். அச்சமயம் ஐம்பூதங்களின் பிரதிநிதிகள் போல ஐவர் உன்னை மணப்பார்கள். இப்போது கிடைக்காத இன்பம் அப்போது உனக்கு கிடைக்கட்டும்" என வாழ்த்திவிட்டு சென்று விடுகிறார் மௌத்கல்யர். பிறகு நலாயினி சிவனை நோக்கி தவம் இருந்தாள். சிவபெருமான் அவள் முன் தோன்றி, "உனக்கு வேண்டிய வரம் கேள்" என்றார். இந்த இடம்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. நலாயினி சிவனிடம், "நான் உத்தம பதியை அடைய வேண்டும். அந்த பதி நிகரில்லாத வீரபதியாக, விவேகபதியாக, தர்மபதியாக, பலசாலி பதியாக, ஞானிபதியாக விளங்க வேண்டும்" என கேட்டுவிட்டாள். சிவனும், "5 பதிகளை கேட்டாய், அவ்வாறே அளித்துவிட்டேன்" என்றார். வரத்தை கேட்கும்போது கவனமாக கேட்க வேண்டும் என்பது திரௌபதிக்கு அப்போதுதான் புரிந்தது. அதே சமயம் ஐவருடன் எப்படி கற்புக்கரசியாக வாழ முடியும் என கலங்கினாள். சிவபெருமானோ, "நீ ஒருவனை நினைத்து கொண்டு 5 முறை கூறியதால் 5 கணவர்கள் என்ற வரசித்தி உண்டானது. மேலும் என்னால் வரமாக அளிக்கப்பட்டதால் உனக்கு அவப்பெயர் ஏற்படாது" என்றார். இவ்வாறு கதையை கூறி முடித்தார் வியாசர். அந்த ஐவர்தான் பஞ்சபாண்டவர். நலாயினியே இப்போது திரௌபதி. தீயில் பிறந்த இவளை எவராலும் களங்கப்படுத்த முடியாது. ஆனால் இவள் நினைத்தால் எவருடைய களங்கத்தையும் போக்க முடியும் என்றார் வியாசர். பொறுமையின் வடிவான கற்புக்கரசியான நலாயினியே திரௌபதியாக மறுபிறப்பு எடுத்தாள் என்ற ஒரு தகவலை அறிந்தோம். இது போன்ற ஒரு அழகான கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.